செகண்ட் தேர்டா? செகண்ட் கிளாஸ். तमिल पूरे ना तमिल नहीं, थर्ड क्लास है, सेकंड गियर पे है। हाँ वीडियो है अभी सेकंड गियर है, रेस करके चलना है। 25 किलोमीटर आ गया ना, இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, கிளச்சை பிடிங்க, பிடிச்சிட்டு நடுவில் அங்கே பாருங்கள், நடுவில் லூஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்டேரிங் பிடிச்சிட்டு கிளச்சை வெளியே எடுக்கணும், ஸ்லோவாக எடுத்துகிட்டு ரேஸ் பண்ணணும். அங்கே என்ன ரெட் லைட் இருக்கா, போய்கிட்டே இருங்க, நான் சொல்கிறேன். இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. கிளச்சை பிடிங்க ஃபஸ்ட்டு, பிரேக்கில் லைட்டாக லெக்கை சேஞ்ச் பண்ணுங்கள், விரல, அவ்வளோதான். அந்த பிரேக் அங்கே வரைக்கும் போகணும். இந்த கேப்பில் தேர்ட்லேருந்து செகண்ட் ரிமூவ் பண்ணணும். ரெட் இருக்கா, அப்போ அப்படியே வெயிட் பண்ணணும். இந்த ஹேண்டு ரெட் இருக்கா, க்ரீன் ஆயிடுச்சா, மூவ்மெண்ட் இருக்கா வண்டி, அப்படியே செகண்ட்லேயே மூவ் பண்ணு, கிளச்சை வெளியிடு, ரேஸ் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுங்க, 25 கொடுங்க. 25 ஆயிடுச்சா, பெண்டு பெரிய பெண்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், கிளச்சை உள்ளே போடுங்க. போட்டிங்களா, லூஸ் பண்ணணும் முதல்ல, இந்த லூஸ் தான் இது. அதுக்கப்புறம் கியரு, கிளச்சை ஃபுல்லாக வெளியிடுங்க. இப்போ 25லேருந்து 30 போகணும், 30லேருந்து 40 வந்து ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சுண்ணா. ரோடு ஃப்ரீ ஆயிடுச்சா, இப்போ நல்லா 40 போகணும். நம்ம 40 போகணும், 40க்கு மேலே கூட போகலாம், 50 போகலாம். ஓகேவா? இப்போ தான் கிரிப் இருக்கும். ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், கிளச்சுக்கு உள்ளே போயிடுங்க. இப்போ நியூட்ரல் பண்ணி தான் போடணும். எது நியூட்ரலு? இதுதான் நியூட்ரல். 4th கிளச்சை ஃபுல்லாக வெளியிடுங்க, ரேஸ் கொடுங்க. இங்கே பெண்ட் வருதா, கிளச்சை பிடிச்சிருங்க, அப்படியே பிரேக்கில் வாங்க, லைட்டாக வரணும். அந்த பெண்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தேர்டு கியர். 4th இருந்துச்சுல்ல வண்டி, தேர்டு முடிஞ்சுதா. இப்போ பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை லூஸ் பண்ணணும். பண்ணிட்டியா, ரேஸ் 25 தான் போகணும். ஏன்னா எல்லோ லைட் ஆஃப் ஆகி தான். அப்போ இந்த எல்லோ லைட்டில் மூவ் பண்ணணும்னா ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், கிளச்சு பிரேக்கை லைட்டாக வச்சுக்கிட்டு இதில் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணணும்ல, அப்படியே மூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. மூவ் பண்ணுங்க, கிளச்சை மூவ் பண்ணுங்க. ரைட்டில் போகணும், கேட்ச் பிடிங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் வண்டியை. ரைட்டு பாருங்கள், பேக்கில் பாருங்கள், மிரர் பாருங்கள், இண்டிகேட்டர் ரைட்டில் போடுங்க. கீழே போட்டிங்களா? இப்போ இந்த ஹேண்ட் வந்து ரேஸ் கை லைட்டாக மைல்டு ரேஸில் இந்த ஹேண்ட் ஃபுல் யூட்டன் இல்லை, ரேஸ் மைல்டாக தான் பண்ணணும். இந்த ஹேண்ட் ஃபுல்லாக மேலே போகணும், அப்படி டாப்புக்கு போயிட்டு இப்போ இந்த ஹேண்டை கீழே இறங்கணும். ஸ்லோவாக இறங்கணும். இறங்கிச்சா, திரும்ப ஒரு பெண்ட் இருக்குது, அட்ஜஸ்ட்டு திரும்ப இறங்குது. இப்போ எங்கே பாருங்கள், லெஃப்ட் இண்டிகேட்டர் போடுங்க, காரை பாருங்க. இப்போ செகண்ட்ல தான் போகணும். ஏன் தெரியுமா, தேர்ட்ல போட்டால் அங்கே என்ன இருக்குது, பேரிகேட். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணுங்க சார். வண்டி கொஞ்சம் ரேஸ் பண்ணுங்க. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சை பிடிச்சிட்டு மெதுவாக எடுக்கணும். கியர் எடுக்கும்போது அப்புறம் காலை இது ஃபுல்லாக அப் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷிங் ரேஸ். ஓகேவா? இப்போ ஸ்டேரிங் போயிடணும் ஆட்டோமேட்டிக்காக. கியர் சேஞ்ச் பண்ணிட்டா சிங்கிள் ஹேண்டில் ஓட்டக்கூடாது. சொதப்பெல்லாம் இல்லை, நம்ம கரெக்டாக நம்ம இதில் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நம்ம வந்து வேற எந்த பேச்சு பேசக்கூடாது. ஒரு ஓட்டு வர வேற ஏதாவது பேச்சு பேசுறாரா? இவரை சொல்றேன், இப்போ ஓட்டு வர்றாருல, வேற ஏதாவது பேசுறாரா? இல்லை. அப்படி ஆகே सिग्नल आ रहा है, क्लच डाला, ब्रेक अंगूठी ऊपर रखा, सीधा रखा, माइंड देखा. நம்ம பிரேக் போடும்போது மைண்ட் இங்கே இருக்கணும், என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இப்போ டர்ன் பண்ணணும், பிரேக் லூஸ் பண்ணிவிட்டு ஆஃப் டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளச் பார் கறக்க ரேஸ். இப்போ என்ன போகுது, செகண்டில் போகுது. அப்போ லைட்டாக மூவ்மெண்ட் இருந்தாலும் செகண்ட் போச்சு. ஃபுல் மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் தான் போடணும். புரியுதுங்களா? இது கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. இதை மேலே வச்சுக்கோங்க லைட்டாக. அப்படி போகணும், ரொம்ப அப்படி டைட்டாக பிடிக்கூடாது. இந்த இப்படி பிடிங்க, இப்படி பிடிங்க. புரியுதுங்களா? थोड़ा जाने के बाद बोल देंगे. रेस स्टॉप करो, क्लच डालो, 3 बीच में ऊपर. क्लच बार करो, ஸ்டேரிங் இது லூஸாக இருக்கணும், இது டைட்டாக பிடிக்கூடாது. இந்த காரணத்து பண்ணணும். புரியுதுங்களா? இது அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். சிட்டிக்குள்ளே ஹைவேஸில் டைட்டாக பிடிக்கணும். சிட்டிக்குள்ளே கியர் சேஞ்சிங் வந்துகிட்டே இருக்கும்ல, அதனால் லூஸ் ஆகிட்டே இருக்கணும். இது பெண்ட் ஆகுதா? அப்போ
ரேஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெண்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேஸ் பண்ணணும். ஓகே. ஸ்பீட் போகலாமா? கொஞ்சம் போகலாம் இல்லையா? ஆட்டோ ரொம்ப தூரத்தில் போகுது, இன்னும் கொஞ்சம் போகலாம். போயிட்டோமா? இப்போ ஃபோர்த்துக்கு ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு கிளச்சுக்கு போயிடுங்க. ஃபோர்த்து நியூட்ரல் பண்ணி ஃபோர்த்து ஸ்டீரிங் கேட்ச் பண்ணிவிட்டு கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க. கார் உள்ளேருந்து வருதா? அப்போ இதே லைனில் பிரேக் யூஸ் பண்ண போகிறோம். கிளச்சும் பிரேக்கும் யூஸ் பண்ணுங்க. கிளச்சு பிரேக்கு கீரு மூணுமே பண்ண போகிறோம். எதுக்கு பண்ணுறோம்? ஸ்லோ பண்ணுறதுக்கு. பண்ணிட்டோமா? காலை பிரேக்லேருந்து லூஸ் பண்ணுங்கள், கிளச்சிலேருந்து லைட்டாக லூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ ரேஸ். இப்போ என்ன கீரில் போகுது? இப்போ இண்டிகேட்டர் போடுங்க. சிக்னல் வருதா? இப்போ செகண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஃபஸ்ட்டு கிளச்சுக்கு போயிடுங்க, ஸ்லோவாக போயிடுங்க உள்ள. பிரேக்கு ஸ்லோவாக மேலே வாங்க. அந்த 2 ஒர்க்கும் முடியணும். முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே செகண்டு. இப்போ இன்னொரு கீர் பெண்டிங் இருக்குது. என்ன கீர்? அதுக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும் லைட்டாக. புரியுதா? டர்ன் பண்ணும்போது ஒரு கையை அப்படி பண்ணிவிட்டு இன்னொரு கையை கேட்ச் பண்ணிவிட்டு ஓகே பிடிச்சிக்கணும். டர்ன் ஆனதுக்கப்புறம் இந்த கையை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி ரிலீஸ் பண்ணணும். புரியுதா? இப்போ கிளச்சு பிரேக் லைட்டாக பிரேக் போதுமா? 5th கிளாஸு உங்களுக்கு செகண்ட் கிளாஸ். ரெண்டு வந்து செகண்ட் கிளாஸ். ஓகே. நீங்கள் வந்து இப்போ கிளச்சை நல்லா பிடிச்சிட்டிங்களா? சரி. நல்லா ஓரமாக மேலே கிளச்சை பிடிச்சிடுங்க. ரேஸ் பண்ணுவாங்கன்னா இண்டிகேட்டர் ஆஃப், டபுள் இண்டிகேட்டர். இது வந்து டபுள் இண்டிகேட்டர். நம்ம ஏதாவது நிற்கிறோம் எமர்ஜென்சி அல்லது பின்னாடி வண்டி ஆஃப் பண்ணிட்டோம் சிக்னலில் அப்படின்னா நம்ம டக்குன்னு நமக்கு மைண்ட் இதெல்லாம் வந்துடணும். கிளச்சுக்கு போன உடனே அடுத்ததான் பிரேக் வரீங்களே அந்த டைமில் டக்குன்னு கையை விட்டு டபுள் இண்டிகேட்டர் போட்டோம். போட்டோன்னா அடுத்ததான் நமக்கு பின்னாடி உள்ளவங்க வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்ட்டு நின்றுவாங்க. அப்படியே அவங்க ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது எமர்ஜென்சி. சரிங்களா? சிங்கிள் இண்டிகேட்டருங்கிறது ரைட்டு. இண்டிகேட்டர் ரைட்டு போடுங்க. ரைட்டு இது சிங்கிள். என் சைடு போடுறதா இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போடுறதா இருந்தால் மேலே டாப்பு. ஆஃப் பண்ணுற மாதிரி இருந்தால் மிடில் லைட்டாக லூஸ் பண்ண போதும். சரிங்களா? இது வைப்பரு. இது நமக்கு வேலை கிடையாது, மழை டைம் மட்டும் தான் வேலை. சரிங்களா? இப்போ கால் உங்களுக்கு எப்போவுமே உட்காந்துருக்கும் போது நம்ம வந்து சைடு ஒதுங்கி நிப்பாட்டிருப்போம் வண்டியை. அந்த டைமில் தான் வந்து யாராவது வாக்கிங் போகிறவங்க இங்கே இடம் இல்லை அப்படின்னா உங்கள் சைடு ரைட்டில் வந்துட்டு தான் லெஃப்ட்டில் வருவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கவனத்தை ஃபுல்லாக இங்கே வச்சுருப்பீங்க. கிளச்சை பிடிச்சிட்டு ரேஸில் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. கரெக்டாக? இப்போ அப்படி தானே வச்சுருந்தீங்க. அது தவறு. எதில் வைக்கணும் காலை? பிரேக்கு மேலே சும்மா ஜஸ்ட் அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணாமல் இந்த பூமியில் ஹீலை வச்சுட்டு சும்மா ஜஸ்ட் அப்படியே லைட்டாக ஒரு டச் பண்ணால், ஒருத்தர் டச் பண்ணால் தான் எப்படி பண்ணுவீங்க? லைட்டாக பண்ணுவீங்களா? இந்த மாதிரி லைட்டாக காலை வச்சுக்கணும். எதுக்கு வைக்கிறீங்க? இப்போ ஃபஸ்ட்டு கீரை போட்டு இதே லெவலில் நம்ம ஃபஸ்ட் கீரை கொஞ்சம் மூவ் பண்ணலாம். ஆக்சிலேட்டர் போய் தான் மூவ் பண்ணணும் கிடையாது. இப்போ நீங்கள் லைட்டாக பிரேக்கில் காலை வச்சுருக்கீங்க அப்படி தானே? கண்ணாடி பாருங்கள் ரைட்டில். இப்போ லெஃப்ட்டில் மூவ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே லெஃப்ட் மிரர் தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ ரைட்டு தானே மூவ் பண்ண போகிறீங்க. அப்போ ரைட் மிரர் பாருங்கள். பார்த்துட்டு இந்த பிரேக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்குது. 2 செகண்ட், ஒரு 3, 4, 5 செகண்டுக்கு வைக்கலாம். இந்த 5 செகண்டுக்குள்ளே இதை நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? நான் எடுத்துருவேன், நீங்கள் தான் பார்க்கணும். அதை ஒரு நிமிஷம் கவனத்தை பாருங்கள். கிளச்சை பார்க்க ஒத்து பார்க்குறத விட ரோட்டை பார்க்கும்போது நீங்கள் எடுக்கிற கிளச்சு எவ்வளோ லெவல் வருதுன்னு தெரியும். சரிங்களா? பிரேக் அடிக்கூடாது. நல்லா கேட்டுங்க. பிரேக் லூஸாக தான் வைக்கணும். ரைட்டில் பாருங்கள், கண்ணாடி நவலும். நீங்கள் கிளச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி கேட்ச் பண்ணும்போது மிரர் வந்து ஷேக் ஆகும். பாருங்கள், ரொம்ப ஷேக் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஒரு ஆஃப் ஆகிடும். அப்போ நீங்கள் லைட்டாக இப்படி ஒரு சப்போஸ் ஒரே கண்டினியூ எடுக்கணும் முடியல அப்படின்னா ஆஃப் ஆகுது சார் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்படி வச்சுருக்கீங்க. கிளச்சு பிளேட்டு தான். இந்த கிளச்சை லைட்டாக முதல்ல இப்படி கடலில் தூக்கிட்டு லைட்டாக ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சுங்கும் போது இதுதான் கணக்கு. முதல் 2 இன்ச்சில் வண்டி மூவ் ஆகாது. செகண்ட் ஹாஃபில் லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அங்கே தான் கிளச்சு பிளேட்டே இருக்குது. அது லூஸ் ஆகும்போது என்ன ஆகும்? வண்டி அப்படியே மூவ் ஆகும். இப்போ ஃபுல்லாக கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ லெக்கை சேஞ்ச் பண்ணலாம். அந்த பிரேக் லெக்கை லைட்டாக சேஞ்ச் பண்ணணும். புரியுதுங்களா? யாரும் ஸ்டார்டிங்கே இதுதான். வண்டி நின்று எடுக்க போகிறீங்கன்னா இதுதான் அதுக்கு ரூல். புரியுதுங்களா? ஓகே. நீங்கள் எடுத்தடுப்புலேயே ரேஸில் வச்சுக்கிட்டே கிளச் எடுத்தீங்க வச்சுக்கோங்க,
உங்கள் நேரத்துக்கு அது ஆஃப் ஆச்சுன்னா உங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக எங்கே போகும், ஆக்சிலேட்டர் போயிடும். இப்போ கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரேஸ் பண்ணலாம். ரெண்டு சைடு பார்த்துக்குங்க ரோட்டை. ரேஸ் பண்ணலாங்கிறது எவ்வளோ ரேஸ் பண்ணலாம், ஒரு லெவல் வரும்போது இப்போ காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் லைட்டாக பண்ணிகிட்டே இருங்க. ரிமூவ் பண்ணி பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சொல்லும்போது ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்கள், கிளச்சை புஷ் பண்ணுங்க, ரேஸ் அப்படி ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம கீர் போட்டதுக்கப்புறம் தான் அந்த ரேஸ் ஸ்டாப்பு ரன்னிங் வரும். அது வரைக்கும் கிளச்சு மூவ்மெண்ட்டு தான். இப்போ கிளச்சு மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் வேகமாக மூவ் பண்ணுங்க. முதல்ல எடுத்தது கொஞ்சம் ஸ்லோ, இது கொஞ்சம் பெட்டராக எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ ரேஸ் நெக்ஸ்ட்டு குயிக்காக எடுக்கும். குயிக் இல்லை, குயிக்குன்னா ஜெர்க் ஆகும். ஓகே. மீடியம்னா என்ன பண்ணுவீங்க, முதல்ல எடுத்ததை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுக்க போகிறீங்க. அவ்வளோ ஆள் வராங்களா, ரேஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. 2-3 செகண்டில் ஒன்றும் ஸ்பீடு குறையாது. இப்போ ரேஸ் பண்ணுங்க. ரைட்டில் யாரும் இருக்காங்களா? இல்லை. அப்போ லைன் மாறுறது, உடனே டக்குன்னு மாறிடக்கூடாது. லைட்டாக அப்படி மாறி லைனுக்குள்ளே வந்துடணும். இப்போ ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகுது இல்லை? இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணிவிடுங்க, கிளச்சுக்கு வந்துடுங்க. அடுத்தது கீருக்கு வர போகிறீங்க. கீருக்கு எந்த கீருக்கு வர போகிறீங்க? தேர்டு. கிளச்சை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ரேஸில் போகுது. தேர்டு கீரில் போயிட்டே இருங்க. ரொம்ப ஸ்பீடு போகக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடாது, நார்மல் இல்லையா? இப்போ சிக்னல் வரப்போகுது 100 மீட்டரில். இப்போ கிளச்சு யூஸ் பண்ணுங்கள். பிரேக் வந்துடுங்க. லைட்டாக தான் சொன்னேன், அங்கே எப்படி வச்சுருந்தீங்க அதே மாதிரி. இப்போ என்ன பண்ண போகிறீங்க, லைட்டாக பிரேக் போட்டதுனால வண்டி ஜர்க்காகும்ல, ஸ்பீடு அதிகமாக இருக்குல்ல. அப்போ கீரை 2க்கு ரிமூவ் பண்ணிவிட்டு வண்டி நிற்கிற மாதிரி இருக்கா? இப்போ தான் 1க்கு ரிமூவ் பண்ணணும். வண்டி நிற்கலை சார், சிக்னலே போட்டான் அப்படின்னா நம்ம யூட்டர்ன் பண்ணுறதா இருந்தால் செகண்டில் பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிரேக் யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போடணும். சரிங்களா? என்ன நம்பர்ஸ் ஓடுது? 6 ஓடுது. பிரேக் லூஸ் பண்ணுங்க. பிரேக்கு இப்போ கிளச்சை கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க. பிரேக் லூஸ் பண்ணி அங்கேயே இருங்க. கிளச்சை லைட்டாக லூஸ் பண்ணுங்க. மேனேஜ் பண்ணுங்க. ஆஃப் ஆயிடுச்சு. மேனேஜ் பண்ண தெரில. கிளச்சை பிடிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. 7 செகண்ட்ஸ் தான் இருக்குது. நான் எடுக்கிறேன், நீங்கள் கால் எடுங்க. இங்கே பாருங்கள், நான் எடுக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ தான். நான் மேனேஜ் பண்ணிட்டேன். நீங்கள் மேனேஜ் பண்ணாமல் என்ன பண்ணீங்க, ஆஃப் பண்ணீங்க. புரிஞ்சுதா கதை? புரியலன்னா கேளுங்க, டவுட் இருந்தா. டவுட் இருந்தால் இந்த நான் கொடுக்குற மட்டும் ஸ்லோவாக எடுக்கணும். வண்டி ஜெர்க் லைட்டாக லூஸ் ஆகும்போது மேனேஜ் பண்ணணும். மேனேஜ் பண்ணால் ஒரு ஆளை அப்படி பறக்க விடுறீங்க ஒரு இடத்துல. அந்த இடத்துல போதும். அந்த காக்கை இருக்கா மேலே, லைட்டுக்கு மேலே, அந்த காக்கை கிட்ட அந்த பெடல் இங்கேயும் நம்ம பார்க்கும்போது காக்கிட்ட போகும்போது அதான் வந்து ஒரு கரெக்டான பெடல் அப்படின்னு வச்சுக்கோங்க, கிளச் பெடல். அந்த காக்கிட்ட அப்படியே ஸ்டாப் பண்ணணும். இங்கே பாருங்க, இதுதான் காக்கை. அப்போ ஸ்டாப் பண்ணிங்கன்னா ரன் ஆகும்போது அப்படியே கிளச்சை ப்ளே பண்ணிங்கன்னா வண்டி என்ன ஆகும், அப்படியே ஒன்றும் ஆஃப் ஆகாது, லைட்டாக போவாங்க. இப்போ ஃபுல்லாக எடுத்துருங்க கிளச்சை. ரேஸ் கொடுங்க, லைட்டாக கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க. ரொம்ப பயங்கரமான ஆளாக இருப்பாரோ. இப்போ ஸ்பீடு எகுறது இல்லை, தெரியுதா நமக்கு? இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு கிளச்சை ஸ்லோவாக உள்ளே போயிடுங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க? கீர் செகண்ட் கீரில் எந்த பக்கம் இருக்குது? லோவர். ஹலோ, வெளியே எடுங்க கிளச்சை. ஓகே. இப்போ ரேஸ் பண்ணுங்க. இப்போ எடுத்தீங்கல்ல, அது ஓகே. ரேஸ் பண்ணுங்க. இப்போ எடுத்த மாதிரியே எல்லா கீருக்கும் எடுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கீர் மட்டும் எடுக்கக்கூடாது. ஓகே. இப்போ ரெட் லைட்டா எல்லோ, கிளச்சு போயிடுங்க உள்ள. அப்படியே லெக்கு கொண்டு வந்து பிரேக் யூஸ் பண்ணுங்க. லைட்டாக கிளச்சு உள்ளே தான் இருக்குது, ஆனால் பிரேக் எங்கே இருக்குது? மேலே டச் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுது? டச் பண்ணா ஸ்லோ ஆகிடுச்சு. அப்போ ஸ்லோ ஆச்சுன்னா கீர் செக் பண்ணணும். சப்போஸ் நம்ம 2 செகண்ட் கீரில் பிரேக் போட்டிருப்போம், அடுத்தது நமக்கு ஃபஸ்ட்டு தான் மூவ்மெண்ட்டுக்கு. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு போட்டாச்சு. ஸ்டேரிங் பிடிச்சிட்டு பிரேக் லூஸ் பண்ணுங்க. ஓகே, அப்படியே இருங்க. பிரேக் லூஸ் பண்ணிட்டு கிளச்சை அங்கே வந்து ஆஃப் பண்ணிங்களே, இங்கே ஆஃப் பண்ணாமல் லூஸ் பண்ணுங்க. கரெக்டான இடத்துல பிடிங்க. வண்டி மூவ் ஆகும்போது கரெக்டாக பாருங்கள், செக் பண்ணுங்கள். சைடில் வண்டி மூவ்மெண்ட் வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் அங்கே யூட்டர்னில் எடுத்துருந்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும், ஸ்டேரிங்கை நம்ம சுற்றிருக்கலாம். கரெக்டாக? ஓகே. நீங்கள் எடுக்காமல் என்ன பண்ணீங்க, அந்த பாயிண்டில் வரும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டீங்க. அப்போ என்னாச்சு? ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ அந்த டைமில் ஆஃப் ஆகும்போது நமக்கு டேஞ்சரு. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ரேஸ்க்கு லெக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா மூவ்மெண்ட்டு போயிடுச்சு இல்லை, இதுக்கப்புறம் ப்ரெஷர் இருக்காது. எதனால சார் அந்த மாதிரி ஆகுது?
எது இந்த கிளட்ச் அந்த மூமெண்ட்ல எடுத்து நான் ஆஃப் பண்ணிட்டு கிளச்சுங்கிறது ஏன் பாருங்க, இதான் இது இது கீழ் பகுதி, இது மேல் பகுதி டாப். கிளச்சு லூஸ் ஆகி நிற்கிது ஸ்ப்ரிங்கு. இதுதான் ஸ்ப்ரிங்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ப்ரிங்கை பிடிச்சிட்டிங்க, ஆனால் விட்டிங்கன்னா ஸ்ப்ரிங்கு மேலே வந்துடும். அப்போ இந்த ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணுறீங்க நீங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்ப்ரிங்கை லூஸ் பண்ணுறீங்க. அப்போ லூஸ் பண்ணும்போது இந்த ஸ்ப்ரிங்கு இங்கே வரைக்கும் உங்களுக்கு வரும்போது ஒரு ஷேக்னஸ் வரும் பாடியில், இதில் வண்டியில். அப்போ இதுதான் கிளச்சுங்கிறது, கிளச் லெவலுங்கிறது. அப்போ அது வரைக்கும் கிளச் பெடல் தான், இது எல்லாமே பெடலு, இது ஸ்ப்ரிங்கு கீழே போயிடுச்சு. இது விட்டால் மேலே வந்துடும். அப்போ விடாமல் நமக்கு கண்ட்ரோல் பண்ணணுங்க. இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுக்கும்போது நமக்கு எந்த இடத்துல நமக்கு வந்து பாடி ஷேக் வருதோ இன்ஜினு, அந்த இடம் தான் கிளச் பிளேட்டுங்க. அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக கேட்ச் பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் ஆகாது. பாதிங்க கிடையாது, அது பாதிக்கும் கீழே தான் இருக்கும். ஆஃப் கிளச்சுக்கும் கீழே தான் இருக்கும். சரிங்களா? வண்டியை பொறுத்து நீ யூஸ் பண்ண சர்வீஸ் போகுதுல்ல வண்டி, அப்போ என்ன ஆகும், ஆஃப் கிளச்சு நல்லா கிளச்சை விட்டால் தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு 75% கிட்ட வந்துடும் அப்படியே. அதுக்கப்புறம் கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் கீர் விழ மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க கிளச்சை. சரிங்களா? இப்போ 2 வீலரில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம் தெரியுமா? கிளச்சை உங்கள் தேவைக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் தெரியுமா? மெக்கானிக்கிட்ட கொடுத்து கிளச்சை நீங்கள் 2 வீலர்லாம் இப்படி பிடிக்கிறீங்க பெடலை, கொஞ்சம் பாருங்க லைட்டாக பிடிச்சாலே மெக்கானிக்கிட்ட போகும்போது வண்டி ஃப்ரெஷ் ஆகும்போது இப்படி லைட்டாக பிடிச்சாலே கீர் விழுந்துடும். ஆனால் கொஞ்ச நாள் நல்லா ஓட்டிட்டீங்க, ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டிட்டீங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாக பிடிச்சி தான் போடணும் கீரை. பார்த்துருக்கீங்களா? விழாது, விழாது. அது ஏன்னா நீங்கள் பிடிக்க 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 அந்த கேபிள் லூஸ் ஆகிட்டே இருக்கும். புரியுங்களா? கேபிளில் ஒரு போல்டு கொடுத்துருப்பாங்க, அந்த போல்டு அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மெக்கானிக்கிட்ட கொடுத்தா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். அந்த போல்டை வந்து திருக்கும் போது இந்த கேபிள் உள்ளே போயிடும் அப்படியே. அப்போ அங்கே பிடிச்ச ஒரு இழுக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து ஆட்டோமேட்டிக் இப்போ வந்து டெவலப் ஆனதுனால அந்த முதல்ல இண்டிகாலாம் அப்படி தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அதுவும் அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம். ஓகே, இப்போ நீங்கள் ரேஸ் பண்ணுவோம் லைட்டாக. ஃபஸ்ட்டு போதான் ரேஸ் ஸ்டாப் பண்ணி கிளச்சு யூஸ் பண்ணி ரோட்டை பார்க்கணும். ரோட்டை பார்த்துட்டு செகண்டு. இப்போ கிளச்சை வெளியே எடுக்கும்போது ரேஸை பார்க்கணும் எவ்வளோ கொடுக்குறோங்கிறது. புரியுதா? அந்த ப்ரெஷர் தெரியும் உங்களுக்கு. ஹெவி ப்ரெஷர் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு கீர் தான். ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கிளச்சு டவுட் இருந்தால் ரன்னிங்லேயே கேட்டுருங்க. ஓகே, ஏன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. கிளச்சை வெளியே எடுத்துருங்க. இப்போ ரேஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒரே ஸ்பீடில் போகிறீங்க, அங்கே என்ன பண்ணலாம் கேட்குறீங்க. பெண்ட் ஆகாத ரோடு, வாங்க கிளச்சுக்கும் பிரேக் வாங்க. லைட்டாக பிரேக் போதும், சைக்கிள் போயிடும். போதுமா? இந்த பிரேக் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வண்டி ப்ரெஷர் வரும் லைட்டாக. கிளச்சு லூஸ் பண்ண வேணாம், கியர் பண்ணிட்டு தான் கிளச்சு பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பிரேக்கை மட்டும் லூஸ் பண்ணுங்க. அடுத்ததான் கிளச்சை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். லேட் பண்ணக்கூடாது. ரெண்டுக்கும் உள்ள செகண்ட்ஸ் வந்து 2-3 செகண்ட்ஸ் தான். மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். மூணாவதா ரேஸை மூவ் பண்ண ஆரம்பிச்சிடணும். லேட் ஆச்சுன்னா வண்டி இப்படி ஸ்லோ ஆகிடும். போங்க. ரெண்டு பக்கம் கண்ணாடி பார்த்துட்டே இருக்கணும். ரன்னிங்கில் ஓட்டும் போதெல்லாம் நமக்கு பயம் வர மாதிரி தெரிஞ்சுக்கணும். இப்போ யார் மேலே தானே ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டு வண்டி 25 தாண்டிச்சு. கிளச்சை பிடிச்சி எத்தனாவது கீர்? தேர்டு. ரோட்டை பார்த்து தேர்டு போட்டிங்க. கிளச்சை வெளியே எடுத்துடலாம். ஆள் இல்லைன்னா வெளியே எடுத்துடலாம். சப்போஸ் ஆள் இருக்காங்கன்னா அந்த கிளச்சை அப்படியே பிடிச்சிட்டு பிரேக்கை சும்மா ஜஸ்ட்டு ப்ளே பண்ணிட்டு செகண்ட் எடுத்துடணும். ஓகே, இப்போ நான் பேசும்போது லைட்டாக நீங்கள் ஸ்லோ பண்ணுறீங்களா? அது வரக்கூடாது. நான் பேசிகிட்டே இருப்பேன், நீங்கள் அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி போய்கிட்டே இருக்கணும். ரொம்பவும் போகக்கூடாது. ரொம்ப போனால் நாய்ஸ் வந்துடும். அவுட்டரில் நாய்ஸ் வருதா? அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், நாய்ஸ் கம்மியாகிடும் பாருங்க. புரியுதுங்களா? இப்போ அங்கே உங்களுக்கு டவுட் இருக்குது, என்ன பண்ணலாம் கேட்குறீங்க. சிக்னல் வந்துச்சு, லெஃப்ட்டில் நம்ம திரும்பணும். அப்படிதானே? இண்டிகேட்டர் முதல்ல யூஸ் பண்ணுங்கள். இந்த இண்டிகேட்டர் பின்னாடி வரும் உங்களுக்கு. கிளச்சு யூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பிரேக் பெடலாம் லைட்டாக, அவ்வளோதான். ஓகேங்களா? மேடு போகிறதுனால பிரேக் அதிகமாக வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் எத்தனை எடுக்க போகிறீங்க? செகண்ட். ஸ்டேரிங் பிடிச்சிட்டு பிரேக்கில் பெடல்லேருந்து லூஸ் பண்ணுங்கள். கிளச் பெடலில் லூஸ் லேட் பண்ண வேணாம், லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிவிடுங்க.
ஜர்க் வருதா, ஆ. லேட் பண்ணதுனால ஜர்க்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா செகண்டில் லூஸ் பண்ணுறீங்களே, ஆ. செகண்டுக்கு கொஞ்சம் ப்ரெஷராவது வேணும்ல, புரியுதுங்களா? Yes, sir. ஆ, ரேஸ் பண்ணலாம், இன்னும் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ ரேஸ் ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணி கிளச்சை பிடிச்சி ரோட்டை பாருங்க. இங்க பார்க்க கூடாது, கீர் போடும்போது சவுண்ட் வந்துச்சா ஆ. வரக்கூடாது. இங்க பாருங்க, கிளச் அப்படியே பிடிச்சிக்கோங்க. முதல்ல இருந்தது 2 தானே, ஆ, எஸ் சார். நான் 3 போட போறேன். சவுண்டே வராது பாருங்க. இங்க பாருங்க, லூஸ் பண்ணிட்டு விடுங்க விடுங்க, ஸ்ப்ரிங் வந்துச்சா. ஆ. இப்போ போட்டு பாருங்க, எஸ் சார். சவுண்டே கிளச்சை வெளியிடுங்க. எல்லா கீரும் நியூட்ரல் பண்ணி தான் போடணும். ஓகே. ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் மட்டும், ஃபர்ஸ்ட்ல இருந்து செகண்ட், செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் மட்டும் நியூட்ரல் பண்ணி போடலாம். நியூட்ரல் பண்ணாம சைடா ஒதுக்கியும் போடலாம். அது கொஞ்சம் பார்த்து போடணும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்ல என்ன ஒன்று, செகண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் போடும்போது நியூட்ரல் பண்ணி போட்டா கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்போ அந்த டைம்ல சீக்கிரம் ரொம்ப ஸ்லோவாச்சும் வச்சுக்கோங்க, வண்டி ஆ. டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால என்ன பண்ணலாம், அப்படியே டைரக்டா எடுத்துக்கலாம். ஆமா, கொஞ்சம் மெதுவா போங்க. இப்போ போலாம், போங்க. பயம் எப்போ வரும்னா, இப்போ ரோடு ஃப்ரீயா இருக்கு, நீங்க போக போக உங்களுக்கு பயம் வரும். வருதா பயம், வண்டி வருது, அப்போ கிளச்சை பிடிங்க. பயம் வரும்போது கிளச்சை பிடிச்சிடணும். பிரேக்ல லைட்டா காலை லெக்கை மாத்திட்டு, அந்த பயத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க, டவுன் பண்ண போறீங்க. செகண்ட் பண்ணீங்களா, இப்போ பயம் முடிஞ்சுது, கால் எடுக்கலாம். பிரேக்லேருந்து ஜர்க்காதா, லேட் பிரேக்லேருந்து ஜர்க் இல்லை, கிளச்லேருந்து ஜர்க். பிரேக்லேருந்து எப்பவும் ஜர்க் வராது. ரேஸ் கொடுங்க. பிரேக்லேருந்து எப்பவுமே ஜர்க் வராது, சரிங்களா? இப்போ கிளச்சை பிடிங்க. டிராஃபிக் வந்துச்சா, பிரேக்கில் லைட்டாக வைங்க. பிரேக் அதிகமாக பிடிச்சா ஒரு ஜர்க் வரும். நீங்கள் ஸ்லோவாக பிடிச்சிங்கன்னா ஜர்க் இல்லை, ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணாலும் ஜர்க் வராது. இப்போ எத்தனை மணிக்கு போகிறீங்க? செகண்ட். நல்லா பாருங்க, பிடிங்க. தான் டர்னிங் வந்துச்சுல்ல, நீங்கள் இந்த மிரரை பார்த்துட்டு ஒரு புஷ் அப்படி லைட்டாக பண்ணிவிட்டு அப்படியே கேட்சப் பண்ணிட்டு செக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ பிரேக் லூஸ் பண்ணுங்க, ஒரு பவர் கிடைக்கும். இப்போ நம்ம நிறுத்த போகிறோம்ல, கிளச்சை லூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம பாயிண்ட் வந்துருச்சு, 3 கிலோமீட்டர் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் லைட்டாக புஷ் பண்ணிட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், நியூட்ரல் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் எடுக்கணும், மேலே தூக்கிட்டு